சரி, உங்க வயசு 40 தாண்டிடுச்சா? அப்போ நீங்க செஞ்சுட்டு வர ஒர்க் அவுட் ருட்டீனை மாத்த வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது வெறும் எக்ஸசைஸ் பத்தி மட்டும் இல்ல. வயசாகிற ஒவ்வொரு நாளையும் இன்னும் பவர்ஃபுல்லா, சுதந்திரமா வாழறதுக்கான ஒரு புது பிளான். வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வரிகள் ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை சொல்லுது இல்லையா? அதாவது வயசாகும்போது ஃபிட்னஸ்க்கு டைம் ஒதுக்குறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு கட்டாயம். நம்ம கையில இருக்கிற டைம் முடிஞ்சு போறதுக்குள்ள நமக்கான நேரத்தை நாம தான் உருவாக்கிக்கணும். பாருங்க, இப்போ கேமே மாறிடுச்சு. முன்னாடி மணிக்கணக்கா ஓடுனது இப்போ அந்த அளவுக்கு உதவ போக போல. இப்போ அழக விட ஆரோக்கியத்துக்கும் வேகத்தை விட புத்திசாலித்தனத்துக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க உடம்போட சண்டை போடாம அதோட சேர்ந்து வேலை செய்ய கத்துக்கணும். சரி வாங்க, நம்ம பிளானோட முதல் முக்கியமான விஷயத்துக்குள்ள போலாம். ஸ்ட்ரென்த், அதாவது வலிமை. உங்க வயசான காலத்துல உங்களுக்கு துணையா இருக்க போற தசைகளை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எதிர்க்க போற முதல் சவாலோட பேரு சார்கோபீனியா. அடடா, என்னடா இது பெரிய பேரா இருக்கேன்னு பயப்படாதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வயசாகும்போது இயற்கையாவே நம்ம தசைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, இதோட வேகத்தை நம்மால நிச்சயமா குறைக்க முடியும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 3லிருந்து 5% தசைய நாம இழக்கிறோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கேட்கறதுக்கு சின்ன நம்பர் மாதிரி தெரியலாம், ஆனா வருஷங்கள் போக போக இது நம்ம உடம்புல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை நாம ஒருபோதும் தவிர்க்க கூடாதுன்னு சொல்றது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க எப்படி வெயிட் தூக்குறீங்கன்றது தான். பல தடவை லேசான வெயிட்டை தூக்குறத விட உங்களுக்கு சவாலா இருக்கிற வெயிட்டை குறைஞ்ச தடவை தூக்குறது தான் பெட்டர். இது உங்க மசில்ஸ்க்கு மட்டும் இல்ல, உங்க மசில்ஸை கண்ட்ரோல் பண்ற உங்க மூளைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான சிக்னல் அனுப்பும். பாத்தீங்களா, இதுதான் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்னு சொல்றது. ஜிம்ல நீங்க பண்ற ஒரு சின்ன ஓவர் ஹெட் பிரஸ் ஃப்ளைட்ல உங்க பேக்கை மேல வைக்கிறதுக்கு இவ்ளோ உதவுது பாருங்க. நம்மளோட ஒர்க் அவுட் நம்ம வாழ்க்கையை எளிதாக்கணும் இல்லையா? சரி, அடுத்து ஒரு சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ், ஃபார்மர்ஸ் கேரி. இது உங்க கையோட பிடிய வலுவாக்குறதோட உங்க போஸ்டரையும், அதாவது உங்க தோரணையும் சரி பண்ணும். இனிமே மளிகைப்பையை தூக்கிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நிறைய பேர் கோர் எக்ஸசைஸ்னா ஏதோ ஆப்ஸ்க்கு மட்டும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது தப்பு. கோர்ங்கிறது உங்க உடம்போட சென்டர் பாயிண்ட். அது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க பண்ற எந்த வேலையும் உறுதியா இருக்காது. ஒரு வீக்கான ஃபவுண்டேஷன் மேல கட்டின பில்டிங் மாதிரி தான். ஓகே, நம்மளோட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த மசில்ஸ்க்கு பவர் கொடுக்கிற என்ஜினை, அதாவது நம்ம இதயத்தை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம்னு பார்க்கலாம். கார்டியோ பத்தி பேசும்போது VO2 மேக்ஸ்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்போம். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, அது உங்க உடம்போட இன்ஜின் எவ்வளோ எஃபிஷியண்டா இருக்குன்னு காட்டுற ஒரு அளவு. நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க உடம்பு எவ்வளோ ஆக்சிஜனை யூஸ் பண்ணுதுன்றது தான் இது. ஒரு நல்ல கார்டியோ பிளானுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு வேகமா ஓடுறது, இன்னொன்னு மெதுவா ஸ்டெடியா ஓடுறது. வேகமா ஓடுறது திடீர்னு ஒரு பஸ்ஸை பிடிக்க ஓடும்போது உதவுற மாதிரி. மெதுவா ஓடுறது நாள் முழுக்க சோர்வடையாம இருக்க தேவையான சக்தியை கொடுக்கும். ரெண்டுமே நமக்கு வேணும். இப்போ ஒரு மேஜிக் நம்பர் சொல்ல போறேன், 10. ஆமாங்க, வெறும் 10 தான். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெறும் 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா உங்க பிளட்ல சுகர் லெவல் திடீர்னு ஏறாம பாத்துக்கலாம். உங்க மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சிம்பிளான பட் ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வழி. இதை நான் முதல்ல படிச்சப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இப்போ கடுமையா ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஆனா அந்த உழைப்பு வீணாகாம அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா 2 விஷயம் முக்கியம். ஒன்னு சரியா மூவ் பண்றது, இன்னொன்னு புத்திசாலித்தனமா ரெஸ்ட் எடுக்கிறது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். மொபிலிட்டினா வெறும் ஸ்ட்ரெச்சிங்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது உங்க பாடிக்கு நீங்க பண்ற ஒரு ஜெனரல் சர்வீஸ் மாதிரி. உங்க ஜாயிண்ட்ஸ் எல்லாம் துருப்பிடிக்காம நல்லா ஸ்மூத்தா இயங்கவும் அடிபடாம பாத்துக்கவும் இது ரொம்ப அவசியம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெஸ்ட் டேனா சோம்பேறித்தனமா சோஃபால படுத்து கிடக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா சின்னதா ஒரு வாக் போறது, மெதுவா ஸ்ட்ரெச் பண்றது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு உங்க உடம்ப தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் உண்மையான ரெஸ்ட். இப்ப நாம பார்க்க போறது ஒர்க் அவுட்டுக்கு வெளியே, ஆனா நம்ம உடம்புக்கு உள்ள நடக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்மள பல பேர் கண்டுக்காம விடுற ஒரு விஷயம். ஆனா 40 வயசுக்கு அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வயசாக உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கும். அந்த டைம்ல போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு முக்கியமாயிடும். இது உங்க மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கவும், உங்க ஸ்கின்னை பிரைட்டா வச்சுக்கவும், உங்க ஓவரால் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணவும் உதவுற ஒரு சிம்பிளான வழி. சரி, இவ்ளோ விஷயம் சொல்றீங்களே, இதெல்லாம் செய்ய எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வாங்க, உங்க பிஸியான லைஃப் ஸ்டைல்ல இதை எப்படி ஈஸியா கொண்டு வரலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பிள் ஷெட்யூலை பாருங்களேன். இதுல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ, ரெஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வாரத்துல எப்படி அழகா பேலன்ஸ் பண்ணலான்னு காட்டியிருக்கு.
பாருங்க, ஒவ்வொரு நாளும் கடுமையா ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. புத்திசாலித்தனமா பிளான் பண்றது தான் முக்கியம். இப்போ ஒரு சூப்பரான தந்திரம் சொல்றேன் கேளுங்க. ஒர்க் அவுட்டுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்காதீங்க. நீங்க ஏற்கனவே செய்யற வேலைக்குள்ளேயே அதை சேர்த்துருங்க. பல் துலுக்கும் போது காஃப் ரேசஸ் பண்ணுங்க. மைக்ரோவேவ்ல சாப்பாடு சூடாகிற வரைக்கும் 2 ஸ்குவாட்ஸ் போடுங்க. இப்படி செஞ்சா ஒர்க் அவுட் ஒரு வேலையா தெரியாது, உங்க லைஃபோட ஒரு பார்ட்டாவே மாறிடும். ஃபைனலா விஷயம் இதுதான். உங்க உடம்பு இப்போ ஒரு புது மொழியில உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு. அதோட தேவைகள் எல்லாம் மாறிடுச்சு. அந்த புது மொழிய காது கொடுத்து கேட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த நீங்க தயாரா?